ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பாப்புலர் சீரியல் டுடேவோட எண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிஃபோர் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் டுடே கரண்ட்லி ஸ்டேட்டஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். ஜீ தமிழில் டப்பிங்காக ரிலீஸ் பண்ண புரட்சியாளர் அம்பேத்கர். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட வியூவர்ஸ் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக டுடே வந்து இன்னைக்கு இந்த சீரியலை ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் விசிட் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத நிறைய சீரியல்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். நாளைக்கு நம்மளோட ஃபேவரட் வந்துட்டுருக்கு. ஒன் பை ஒன் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக எந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கலர்ஸ் தமிழ். ஸோ கலர்ஸ் தமிழை பற்றி சொன்னாலே நம்மளோட ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஆங்க்ரி ஆகிடுங்க. ஸோ என்னப்பா நல்லா ஓடிட்டு இருந்த சீரியல்ஸ் எல்லாமே என் பண்ணாங்க, இப்போ எந்த சீரியலுமே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்மளோட வியூவர்ஸே நிறையா பேர் வந்து கமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது. ஸோ கலர்ஸ் தமிழில் இப்போ ஒரு பிக் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நிறையா பேர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க, ஹை பொசிஷனில் இருந்தவங்க. ஸோ அதனால தான் சீரியல் வந்து ஒரு கண்டினியூஸாக கொண்டு வராமல் இருக்காங்க. பட் கலர்ஸ் தமிழில் எப்படி சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அப்கமிங்கில் நான் நெக்ஸ்ட் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். கலர்ஸ் தமிழில் ஏதோ சீரியல்ஸ்லாம் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கிளாரிஃபை பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ டுடே என்ன எண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேன்ஸ் மோஸ்ட்லி லைக் பண்ணி திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ண சொன்னால் பொம்மி பிஏபிஎல் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சீரியலுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க ஃபேன்ஸ் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த சீரியல் எண்ட் பண்ணது ஆஃப்டர் திருப்பி வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக டுடேவோட இந்த சீரியல் வந்து எண்டிங் பண்ணியாச்சு. ஸோ 7 to 9 வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டுடே எண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரியலாக வந்து மிஸ் பண்ணுவீங்க அவங்களோட ஃபேன். எத்தனை தடவை சீரியலில் டெலிகாஸ்ட் பண்ணாலும் நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரியலை ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கும்போது பிப்ரவரி 5 வந்து சந்திரகாந்தா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபேன்ஸ் மோஸ்ட்லி லைக் பண்ணது பொம்மி பிஏபிஎல் தான். இப்போ ரீசெண்டாக வீக் 4ஓட டிஆர்பி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கலர்ஸ் தமிழ் வியூவர்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சீரியல் எண்ட் பண்ணனால நீங்கள் சேடாக இருக்கீங்களா? ஸோ நீங்கள் அப்படி ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா எந்த சீரியலுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்